அன்றைய தினம் மாமன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு பிறந்த நாள். அதனால் நகர மக்கள் அனைவரும் அரசரைக் காண வந்திருந்தனர். வந்தவர்கள் ஒவ்வொருவரும் அரசருக்கு மதிப்புமிக்க பரிசுப் பொருட்களை கொடுத்தனர். அப்போது அரசவைக்குள் தெனாலிராமன் நுழைந்தார். அவர் கையில் ஒரு பெரிய பொட்டலம் இருந்தது. அதைப் பார்த்த அங்கிருந்தோர் அனைவரும் தெனாலிராமன் அரசருக்கு ஏதோ மிகப்பெரிய அரிய பரிசை கொண்டு வந்திருக்கிறான் என்று எண்ணினர். பின்னர் தெனாலிராமன் அந்த பரிசை பிரிக்கத் தொடங்கினார். உள்ளே இருந்து ஒவ்வொரு துணியாக வெளிவந்தது. இப்படி அடுக்கப்பட்டிருந்த துணிகளை ஒவ்வொன்றாக அவிழ்த்து கடைசியாக ஒரு சிறிய டப்பாவை எடுத்தார். அதை அவர் பிரித்தபோது உள்ளே இருந்து ஒரு புளியம்பழம் வெளியே வந்து விழுந்தது. இதைக் கண்ட அரசருக்கு ஒரே வியப்பு. என்ன தெனாலிராமா, எல்லோரும் விலை உயர்ந்த பல மதிப்புள்ள பரிசுகளை கொடுத்துள்ளார்கள். நீயோ வெறும் ஒரு புளியம்பழத்தைக் கொண்டு வந்திருக்கிறாயே என்று கேட்டார். அதற்கு தெனாலிராமன், மன்னா, ஓர் அரசர் எப்போதும் தன்னுடைய சுற்றத்தாரோடு ஒட்டாமலும் உரசாமலும் இந்த புளியம்பழம் ஓட்டுக்குள் இருப்பது போல இருக்க வேண்டும். அதே சமயம் குடிமக்களுக்கு இந்த கனியின் சுவை போல இனிமையாகவும் இருக்க வேண்டும். இந்த உண்மையை உணர்த்துவதற்காகவே நான் இந்த பரிசை உங்களுக்கு கொண்டு வந்தேன் என்று பணிவுடன் கூறினார்.